இப்போ நம்ம கையை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதிலேருந்து நம்ம வந்து 1 இன்ச் எடுத்துருக்குறோம். இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் வந்து எடுத்துக்குவோம். இது எதுக்காக அப்படின்னா எம்மிங் பண்ணுறதுக்காக, கையோட எம்மிங் பண்ணுறதுக்காக இதை வந்து கொஞ்சம் நம்ம மடித்து அடிக்கணும். வச்சு நல்லா பாருங்கள். இது நான் பெரிய தையல் தான் வச்சுருக்கேன், சின்ன தையலில். ஏன்னா இது நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த தையலை வந்து பிரித்து விட்டுருக்கணும். பாருங்கள், எந்த பக்கம் குறைச்சி வெட்டின பகுதி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இப்படி தான் ஆப்போசிட்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த பகுதி குறைஞ்சி வெட்டின பகுதி, இது வந்து இங்கே குறைச்சி வெட்டியிருக்கோம். இப்போ வந்து இந்த பார்ட் வருதுன்னா இப்போ நம்ம வந்து அதே அடுத்த கையில் இருக்கிற அதே பார்ட்டு தான் நம்ம இந்த பக்கம் எடுத்து இது பண்ணணும். இதில் ஒரு இப்போ கையோட அளவு நம்ம வந்து கொடுத்துக்குவோம். இதில் வந்து இப்போ இதிலேருந்து இது வரையும் நம்ம அளவு எடுத்துக்கணும் கரெக்டாக. இதிலேருந்து இது வரையும் இது வரும். இங்கேருந்து கிராஸாக தான் வரணும் லைன். இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடாதீங்க. இதுலேருந்து நம்ம இப்படி அடுத்தது கழுத்து பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பகுதி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற பகுதி வந்து இப்படி பீஸ் எடுத்துட்டு இப்போ இந்த பகுதியை எடுத்துக்கணும். இது வந்து கீழே இருக்குது, இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆப்போசிட்டு கார்னர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதையே வந்து இப்படி மடித்து வச்சு இந்த சைடு குறைஞ்ச பாகத்துலேருந்து இந்த பக்கம் இப்படி இருக்கிறது இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். இதுலேயும் எடுத்து இந்த பாகத்துக்கு ஆப்போசிட் சைடு இப்படி வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும்.
இதை கொஞ்சம் கொஞ்சம் பிசுறாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காகனா நம்ம கழுத்து ஜாயின் பண்ணணும், அதுக்காக தான் இதுதான் கழுத்து பீஸ். இப்படி தான் ஜாயின் பண்ணணும் கழுத்து பீஸு. இது வந்து நேர் பீஸில் கிராஸ் பீஸ் இழுத்தா வந்து எப்படி ஸ்டிஃப் எப்படி விரிஞ்சு கொடுக்குதோ அந்த மாதிரி இருக்கணும். மீதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பியும் இதை உள்ள மடித்து இதை வந்து இப்படி மடித்து இங்கே வந்து இதை மடித்து அடிச்சுக்கணும். இங்கேருந்து காலேஜ் நல்லா பாருங்கள், இந்த தையல் வந்து இங்கே காலேஜ் இந்த பீஸரை விட்டு தான் அடிக்கணும். இப்போ பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் வரும். அப்படி வச்சு இப்போ இந்த பகுதியிலேருந்து இந்த ஜாயின் பகுதியிலேருந்து இப்படி ஓரமாக தடிச்சிட்டு வரணும். இந்த ஓரம் அடிக்கூடாது, இந்த ஓரமாக அடிச்சுட்டு வரணும். கழுத்து பகுதி வந்து நம்ம மீதி இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்து கட் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த பகுதியெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிசுறையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா மடிச்சடிக்க முடியாது. நம்ம கழுத்து பீஸ் வந்து நம்ம மடிச்சடிக்க முடியாது. இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதில் இருந்து நம்ம இது வந்து இப்படி திருப்பியும் மடித்து வச்சு நம்ம அடிக்க போகிறோம். பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தையல் வந்து நம்ம எம்மிங் போட்டு பிரித்து விடணும். வச்சு தையல் வந்து நம்ம பெரிய தையல் போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து எம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையல் நம்ம வந்து பிரித்து விட்டுருவோம். அதுக்காக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து இந்த கையை குறித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம குறித்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாகம் வந்து இந்த குறைஞ்சி வெட்டிக்கிற பாகம் வந்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வரப்போகுது. இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மேல் பாகமாகவும் இது வந்து உள் பாகமாகவும் இருக்கணும். இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்ம இந்த ஷோல்டரோட ஜாயின் பகுதி ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடமு நம்ம இங்கே இந்த இடத்துல கையோட இந்த சென்டர் பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு அமையணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கை வந்து 2 தையல் போடணும். ஒரு தையல் போடக்கூடாது, 2 தையல் போடணும். மறுபடியும் எடுத்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க.
இந்த கையை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா இந்த குறைஞ்ச பாகம் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் வரணும். அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கணும். இது வந்து இந்த சைடும் குறைஞ்சி வெட்டின பாகம் இந்த சைடு வரணும். இப்படி வச்சு அதில் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து கரெக்டாக நம்ம இந்த டாட் வந்து இந்த ஷோல்டரோட மையப்பகுதிக்கு வரணும். இங்கே இப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த டாட்டும் வரணும். இந்த அளவு வரணும். இப்படி வச்சுட்டு கை சுருக்கடிக்காமல் அடிக்கணும். சுருக்கம் வந்துட போகுது பார்த்துக்கோங்க.